சொல்லுங்க, வாயை திறந்து வாயை திறந்த வாலிய பிள்ளைகள் ஆசீர்வதியும் எந்த நேச கர்த்தரே, ஆனந்தமாய் நான் உம்மை பாடி துதிப்பே. வாயை திறந்து பாடுங்க. வாயில இந்த வாரத்தின் முதல் நாள்ல நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும். Hallelujah, 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 hallelujah. கை தட்டி ஹalleluya கரபலமா சந்தர பௌதர வரவரவலப. ஹalleluya வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்படியே அமருமா? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அப்பாவுடைய வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். ஆதியாகமம் வேதத்தை எடுத்து எல்லாரும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2, 3வது வசனத்தை கவனமாக இந்த வாரம் ஆண்டுடைய பிள்ளைகள் உங்களுடைய பைபிளை எடுத்து ஒரு கோடிட்டு நீங்கள் வாசித்த பகுதி தான். நிறைய வாக்குத்தத்தங்களாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து இன்றைக்கி சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம். எல்லாரும் தம்பிமார்கள்லாம் அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மைக் கொஞ்சம் நாள் சாப்பிடு. அல்லேலூயா. சரி, இப்போ எல்லாம் சேர்ந்து வாசிச்சோமா? இப்போ ஐயா இன்பராஜ் ஐயா மட்டும் மைக்கில் வாசிப்பாங்க. வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை அழைக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார்னா, 7 விதமான ஆசீர்வாதத்தை சொல்லி அழைக்கிறார். 7 விதமான ஆசீர்வாதத்தை சொல்லி அழைக்கிறாரு. ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்ய
விட்டு புறப்பட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செய்ய போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க 7 விதமான மகிமையான வார்த்தையினாலே ஆசீர்வாதத்தை சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொல்லுங்க ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இந்த ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று நாம் வேதத்தில் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையில் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஆதி ஆகமத்தில் நிறைய இடங்கள்ல ஆசீர்வதிக்கிறத குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் சபிப்பவர் அல்ல, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன்னா அவர் நம்முடைய பரம தகப்பன். சொல்லுங்க அல்லேலூயா. பரம தகப்பன். ஆமென். ஆதியாகமம் 1 எழுதி வச்சுக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு வாசிக்க சொல்கிற நேரம் நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. ஆதியாகமம் 1 28வது வசனத்தில் ஆதாமை ஏவாளையும் தேவன் படைத்து அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியாகமம் 5 2வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. மனிதர்களை எப்படி படைத்தாரா? ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 9 1வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்புங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்தாராம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை அழைக்கும்போது ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழைக்கிறார். ஆதியாகமம் 22 17வது வசனத்தை படித்தோம்னா, தேவன் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆசீர்வதித்தார். அது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை பாருங்க, ஆதியாகமம் 26:12வது வசனத்தில் ஈசாக்கை 100 மடங்கு என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேசத்தில் அவன் விதைத்தான், கர்த்தர் அந்த வருஷத்தில் அவனை 100 மடங்கு என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோப்பை ஆண்டவர் பாருங்க, இனி உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படும் என்று சொல்லி ஆதியாகமம் 32:28வது வசனத்தில் உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படும் என்று சொல்லி அங்கே யாக்கோப்பு என்ன செஞ்சாரா? இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ யாக்கோப்பு என்ற இஸ்ரவேலின் மகனாகிய யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் ஆதியாகமம் 41:43வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதுக்கும்
ஆதியாகமம் 41 43வது வசனத்தை படிச்சீங்கன்னா, எகிப்து தேசத்தார் முழுவதும் என்ன செஞ்சாங்களாம்? யோசேப்புக்கு முன்பாக தெண்டனிட்டு முழங்கால் படியிட்டு என்ன செஞ்சாங்களாம்? பணியக்கட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் தேசத்துக்கெல்லாம் என்ன செஞ்சான்? கட்டளை போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நம்மை புதிய ஏற்பாட்டில் அழைச்சாரு. சொல்லுங்க, நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆமென். ஆபிரகாமின் குமாரனாகிய ஆவிக்குரிய மகனாகிய ஆமென் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அருமை அருமை அருமையான ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். ரெண்டாவதாக எழுதி வச்சுக்கோங்க, ரெண்டாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது ஆவிக்குரிய இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மளை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, அல்லேலூயா. நான்காவதாக நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். 4 பாயிண்ட் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? மூணாவது ஆசீர்வாதம் என்ன? நான்காவது ஆசீர்வாதம் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். இப்போ படிங்க நீதி சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக என்ன செய்வேன் பாருங்க. அப்பா தாவீதினுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நன்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன்னு சொல்றாரு பாருங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கேட்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியில் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதான் விசுவாசம். எல்லாம் தம்பி வாயத்திறன்னு சொல்லுங்க பிள்ளைகள்லாம். நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடரணும்? நன்மை மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையும் என்ன செய்யணும்? தொடரணும். கை கொண்டு வந்தவங்க நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ரொம்ப முக்கியமான பகுதி. அதை சொல்லிட்டு சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை என்ன செய்வேன்? நிலைச்சிருப்பேன். கைதட்டுமா எல்லாரும்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதான் உன்ன நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் எப்படி ஆவிக்குரிய நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சு ஆண்டவருடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர்
பரலோகத்திலிருந்து வந்து நம்மை கூட்டிக்கிட்டு போவார்னு சொல்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். நாலாவது அந்த பாயிண்டில் படித்தோம். நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். தாவீது சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வாயை திறங்க, சும்மா நல்லா நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நல்லா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. நம்முடைய பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகி இயேசு வர்றதுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். படிங்க, 10வது வசனம் திரும்பி பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இதெல்லாம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள். நம்ம சொல்லுங்க, எங்கள் தலைமேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் கவனிங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. இதுதான் என்ன ஆசீர்வாதம்? 4வது நித்திய ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். 2வது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. 3வதாக பார்த்தோம் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். அடுத்தது 4வது சொல்லுங்க, 4வது என்னது? நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும், தாவீதை போல விசுவாசிக்கணும், அப்போஸ்தலனாகிய பவுலை போல விசுவாசிக்கணும், தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை போல நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போ ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர். இங்கே பாருங்க, புழுதியில் இருந்த நம்மை, எளியவர்களாக இருந்த நம்மை அவர் என்ன செஞ்சாராம்? தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போ நாம் இங்கே பாருங்க, ஏதோ ஒரு அந்த காலத்து கிறிஸ்தவங்க போலவே என்ன செய்யக்கூடாது, இன்னும் சடைச்சி போய் புளிச்சு போய் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த காலத்து கிறிஸ்தவங்க தெரியுமா உங்களுக்கு? கழுத்தில் கருப்பு கயிறு போட்டிருப்பாங்க, ஊக்கும் பிறமையும் போட்டிருப்பாங்க. புரியுதா? ஊக்கும் பிறமையும் போட்டிருப்பாங்க, இடுப்பில் தாயத்து போட்டிருப்பாங்க, கழுத்தில் பிறமி போட்டிருப்பாங்க. காலம் முழுவதும் நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க? சாபத்துக்குள்ள, தரித்திரத்துக்குள்ளே இருந்தாங்க. என்ன? குடிகாரர்களாக, துன்மார்க்கர்களாக இருந்தாங்க. அசுத்த வார்த்தைகள் பேசி பழகிறவர்களாக இருந்தாங்க. சண்டை ஓடுறதும் சச்சரவு உள்ளவர்களாக இருந்தாங்க. அருவா கம்ப தூக்குறவர்களாக இருந்தாங்க. அப்போ நம்மளையும் சில பேர் அப்படி தான் இருந்தோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளை மகிமையான, பாருங்க, மகிமையான ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அழைத்தார். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அழைத்தார். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு அழைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவை என் குடும்பத்தை ஆசீர்வதி, நீங்கள் பள்ளிக்கு பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்புங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடாது? கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிமையான்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. வசனத்தின்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால என்ன ஆசீர்வதிங்கப்பா, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிங்கப்பா.
ஆமாம், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்ன செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கருத்தாக ஜெபம் பண்ணா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். கர்த்தர் மேலே அளவற்ற அன்பு இருந்தா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதி. இதை குறித்து உங்களுக்கு லட்டு மாதிரி, அல்வா மாதிரி, அதை விட மேலே நட்சத்திரமாக ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு நான் ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் விசுவாசிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் எப்போதும் கொஞ்சம் அடுத்த பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சிரிங்க. முகத்தை பாருங்கள், முகத்தை பாருங்கள், முகத்தை பாருங்கள், உங்கள் முகத்தை பாருங்கள். முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரித்து சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக, நித்திய மகிழ்ச்சியோடு இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, ஆபிரகாமை பார்த்து முதலாவது பாயிண்ட்டு என்ன சொன்னார் தெரியுமா கர்த்தர்? அல்லேலூயா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புள்ளி வைக்கிறாரா? இப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி நச்சன் சொல்றாரு ஆபிரகாம். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பயப்படாத, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் பிள்ளையை குறித்தோ உன்னை குறித்தோ எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை, கைதட்டி சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா? ஆதியாகமம் 22:17 அந்த என்ன சொல்றார்? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை சொல்றாரா? ஆதியாகமம் 13:16 ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணல், பூமியின் தூளை போல உன் சந்ததி என்ன செய்வேன்? நல்லா கவனிங்க, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இங்க பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி 2 இடத்துல சொல்றார். ஆதியாகமம் 15:5 சொல்றாரு, ஆபிரகாமை வெளியே கூட்டிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்லி என்ன சொல்றாரு? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன்? வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன செய்ய, என்ன இவ்விதமா உன் சந்ததி இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் நீங்கள் 15ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா ஆபிரகாமை என்ன செய்கிறாரு? வெளியே கூட்டிட்டு போறார். வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்றார். அப்போ அவர் கூட்டிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாருங்கன்னு சொல்ற நேரம் நைட்டு இல்லை, பகல். அல்லேலூயா. பகல்ல கூட்டிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்றார். நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நீ என்ன அப்படின்னு சொல்றார். இவ்விதமா உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக செய்வேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் மட்டும் அவனுக்கு, ஆபிரகாமுக்கு ரொம்ப அழகா ஜொலிக்கிறத பார்க்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, பகல்ல காட்டுறாரு ஆண்டவர் வானத்தை. இவ்விதமாக வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி பெருக பண்ணு. ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா. விசுவாசிக்கணும். விசுவாசம் வேற, கண்ணால் கண்டு விசுவாசிக்கிறது வேற, காணாமல் கண்டு விசுவாசிக்கிறது வேற. கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூட என்ன செய்யப்படுவாங்களாம்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. நல்லா கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் வருங்காலத்துக்கு தான் இந்த சத்தியம் வெளிப்படுது. வாலிப தம்பிகள், வாலிப பிள்ளைகள், அருமையான திருமணமான கணவர் மனைவி, முதியவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்குற வசனங்கள் எதிர்கால சத்தியம். எதிர்கால சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சத்தியம்? எதிர்கால வருங்கால சத்தியம், வருங்கால தீர்க்க தரிசனம். ஆமென். இப்போ வருங்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை நமக்கு கருத்துல ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சத்தியத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ முதலாவது ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொல்றார்? நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல, பூமியின் தூளைப் போல உன்னை ஆசீர்வதி. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. வாயில் தண்ணியை வச்சு பொத்தி பிடிச்சிருக்கிறிய சொல்லுங்க. மாமி மருமகளுக்கு சண்டை வரக்கூடாதுன்னு பாருங்க. ஒரு 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 மனுஷன் மாமியாளுக்கு மருமகளுக்கும் நல்ல ஆலோசனை, அடிக்கடி சண்டை வருமா? அல்லேலூயா. அப்போ மருமக போய் அவன்கிட்ட கேட்கும்போது அந்த ரிஷி சொன்னான்னா, உன் மாமி உன்னை திட்டும்போது நீ என்ன செஞ்சுக்க, நல்ல வாய் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு அப்படி பொத்தி பிடிச்சிக்க. நீ எதிர்த்து அப்போ தான் நீ எதிர்த்து பேச மாட்டான். இப்படி ஒரு ஆலோசனை. நீங்கள் அல்லேலூயா சொல்லக்கூடாதுன்னு வரும்போது வாயில் தண்ணியை வச்சுக்கிட்டு வந்தீங்களோ? அல்லேலூயா. வாயில் தண்ணியா இருக்கு. அல்லேலூயா. வாயை திறந்தா தண்ணி கொப்பளிச்சிருமோ? அப்படி இல்லை. நல்லா வாயை திறந்து ஆண்டவர் அல்லேலூயான்னு சொல்லி பழகணும். சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. தம்பிமா இருக்க வாய்க்குள்ள தண்ணி வச்சிருக்கீங்களோ? தண்ணி இல்லை. இப்போ சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு வரல, இப்போ நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கொஞ்சம் அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப புரியும்படியாக சொல்கிறேன். முதல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இப்போ திருப்பி ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னால் ஆதியாகமம் 12:2 இருக்கு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, ஆபிரகாமை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றார். இந்த வாசனை உங்களுக்கு ஏற்கனவே விசுவாசிகள் படித்த வசனம் தான். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்கள். உங்களுக்கு திரும்ப இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். முதல்ல என்ன பார்த்தான்? ரெண்டாவது என்ன பார்க்க போகிறான்? நீ ஆசீர்வாதமா இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம். ஐயா டேவிட்டுக்குங்க ஐயா, நல்லா கையை நீங்கள் மூத்த பிள்ளைய கையை பிடிச்சி சொல்லுங்கள். வெக்கப்படுது பிள்ளைய. நல்லா கையை பிடிங்க. பவியன்னா அந்த கையை பிடிச்சி சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நல்லா குறிஞ்சிருப்பானியா சிரிச்சு சந்தோஷமாக சொல்ல. நீ ஆசீர்வாதமாக இருப்பா. ஆதியாகமம் 12:2 இருக்கு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொண்டு வந்தார்.
நாம் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க நினச்சிருப்போம். என் மனைவி என் பிள்ளை, என் மனைவி என் பிள்ளை, என் புருஷன் என் பிள்ளைகள், இப்படி இருந்திருப்போம். ஆண்டவர் அந்த எல்லையை விட்டு நம்மளை என்ன செய்கிறாரு, அந்த ஆரானை விட்டு, அந்த கல்தேயர் நாட்டை விட்டு ஆபிரகாமை என்ன செய்கிறார், மகிமையின் கர்த்தர் வேறு பிரித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வர்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளை ஆண்டவர் ஒரு எல்லை, ஒரு கோட்டில் இருந்து இன்னொரு ரவுண்டுக்கு நம்மளை கொண்டு வர்றார். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல ஒரு கோடு, உள்கோட்டில் நிற்கிறோம். இப்போ ரெண்டாவது சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ பாருங்க, முதல்ல அவரும் அவர் மனைவியும் அவருடைய தகப்பன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். ரெண்டாவது தேவன் அழைக்கும் போது நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா என்ன தெரியுமா, நம்மளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரனா இல்லையா? அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38 படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38. நசரேயனாகிய இயேசுவை கவனிங்க, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். அடுத்தது, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும். ஆமென். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். இதெல்லாம் அப்போ ஆபிரகாமுக்கு வந்து பாருங்க, 318 பேர் வாலிபர்கள், கைபடிந்த வாலிபர்கள் என்ன செஞ்சாங்களாம், வேலைக்காரவங்க இருந்தாங்க. 318 பேரும் தன் வீட்டில் பிறந்தவர்களாம். தன் வேலைக்காரர்கள் மூலமாக பிறந்த 318 பிள்ளைகள் இருந்தாங்களாம். 318 வாலிபர்கள். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருந்த ஆபிரகாமை அநேகருக்கு எப்படி வச்சிருக்கிறாரா, ஆசீர்வாதமாக வச்சிருக்கார். பாருங்க, இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நாட்களில் தன் சொந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சிருந்தார். அதுக்கு பிறகு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்தவங்கள் மடியில் போடுவார்னு எழுதப்பட்டிருக்கா. அதன்படி ஆண்டவராக இயேசுவை உலகத்துக்கே இரட்சகராக மாற்றிட்டார். கைதட்டோம் எல்லாரும். உலகத்துக்கே, உலகம், அண்ட சராசரங்கள், வானம் பூமி, கோடானு கோடி நட்சத்திரங்கள், தூதர்களுக்கெல்லாம் கர்த்தர் இரட்சகராக மாற்றிட்டார். புரியுதா? அப்போ முதலாவது நம்மளை அழைக்கும் போது சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ரெண்டாவது சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பா. உன்னைய அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன். உன்னை கொண்டு அநேகர் போஷிக்கப்படுவார்கள். அநேக மக்கள் உன் மூலமாக என்ன செய்யப்படுவாங்க, இளைப்பாறுதல் அடைவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஒரு எல்லைக்கு மட்டுமல்ல, நம்மளை ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, சொல்லப்போனால் கோடிகளுக்கும் நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். இப்போ புரிஞ்சிச்சா? புரியுதா? இப்போ 2 பாயிண்ட் பார்த்துருக்கேன். சொல்லுங்க பாப்பா, 2ஐயும் அல்ல வாயத்தை தண்ணியை துப்பிடுங்க. சொல்லுங்க. நீ ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு நீ எப்படி இருப்ப? கைதடி சொல்லுங்க, முகத்தை பார்த்து. மற்றவங்களுக்கு
என்ன பார்த்தா ராசா சொல்லுங்க. சொல்லுங்க ராஜாதி சொல்லுங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சி. மூன்றாவது, ஆமென், மூன்றாவது, பூமியின் வம்சங்கள் மூலமாக என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவது என்ன சொல்றார் ஆபிரகாம்கிட்ட? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆபிராம் என்று சொன்ன பேரை ஆபிரகாமா மாற்றினாரு. பைபிளில் எப்போதும் வசனங்களை கடற்கரையில் மீன் நிறுத்து போடும்போது, கருவாடு நிறுத்த போடும்போது கணக்கு எழுதுறிய பாருங்க, அது மாதிரி எடையை எழுதுன மாதிரி வசனத்தை எழுதணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ஷார்ட்டான பேர் வச்சிருப்பாங்க. ஆமென். அது மாதிரி ஆண்டுடைய வசனத்துக்கு அப்படி ஒரு ஷார்ட்டாக ஒரு எழுதி வச்சுக்கிறணும். எழுதி வச்சு நீங்கள் வசனத்தின் மேலே எப்படி இருக்கணும்? யோசுவா பிரதர் பைபிளை படித்து பைபிளை வசனங்களை குறித்து வைக்கணும். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறான்? ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பேர் என்ன சொல்லுங்க. ஆதியாகமம் 17:5 படிங்க. 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், இதான் ஞானஸ்தான உடன்படிக்கை. அல்லேலூயா. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடியினால், கவனிங்க, இனி உன் பேரு ஆபிரகாம் எனப்படும். புரியுதா? ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு உன்னையே தகப்பனா. சரி, இப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்கிறீல்ல, ஞானஸ்தானம் எடுத்த மனம் திரும்பி முழுகி ஞானஸ்தானம் பெற்றது, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வரும்போது நமக்கு ஒரு பேர் ஏற்கனவே ஆவிக்குரிய பேராக இருந்தால் அது அப்படி அதை ஒட்டி ஒரு பேர் வைப்போம். அது என்ன தெரியுமா? இனி நீ திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். ஆபிரகாமை வந்து சொல்கிறார், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக போகிறதுனால இனி உன் பேர் ஆபிராம் என்று சொல்லப்படாமல் ஆபிரகாம் என்று சொல்லப்படும். சாராள் என்றால் என்ன அர்த்தம்? சாராள் என்றால் என்ன அர்த்தம்? ஜாதிகளுக்கு ராணி, ஜாதிகளுக்கு. சாரா என்றால் என்ன அர்த்தம்? ஜாதிகளுக்கு கூனி. அப்படி இல்லை, நானே சொல்றேன். ஆசீர்வதிக்கப்பட சாரா என்றால், ஒருவேளை நீங்கள் சாராய் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா பேரை தயவாக மாற்றிருங்க. சாராள் என்பது என் பேராக இருக்குன்னு சொல்லுங்க. சாரா என்றால் அவிசுவாசி, சாராள் என்றால் ஜாதிகளுக்கு. கையை ஒசை சொல்லுங்க, ஜாதிகளுக்கு. நான் 2 கையை ஒசத்திறதுக்கு தான் தம்பி அருமையான மைக் வாங்கி கொடுத்துருக்கார். ஜாதிகளுக்கு, ஜாதிகளுக்கு தகப்பனாய் கத்தரனை வைத்திருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆமென். சண்டே சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க, விடுதலையின் நாள். நமக்கு என்ன நாள்? 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் வந்து ஓய்ந்திருந்து ஆசீர்வதிக்கிற நாள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 2:3 வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தன் கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் 7வது நாள் என்ன செஞ்சார்? இது எத்தனாவது நாள்?
அல்லேலூயா. 7வது நாள். இப்போ இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குறார். தம்பி கவனிங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் மேன்மை அடையணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் வளரணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன எழுதப்படுது தெரியுமா? வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம், அதான் படிங்க. 5வது வசனம். எவைகளை? விக்கிரகங்களை நமஸ்கரிக்கவும், விக்கிரகங்களை சொருவங்களை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அதை சேவிக்க வேண்டாம். அப்படி அடுத்தது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து, கவனிங்க, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், அல்லேலூயா, போதும், அல்லேலூயா சொல்லுவோமா? துன்மார்க்கனுடைய வாழ்வை குறித்து சொல்லுவோம். துன்மார்க்கம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? துன்மார்க்கம்னா, துன்மார்க்கம் அப்படின்னா, துன்மார்க்கம் சொன்னால் விக்கிரகங்களை செய்து, அருவ வழிபாடு, சுருவ வழிபாடு, விக்கிரகங்களை செய்து அவைகளை நமஸ்கரிக்கிறவர்கள் தான் துன்மார்க்கர். சொல்லுங்க அல்லேலூயா. பல மனுஷ ரூபம், பறவை ரூபம், மிருக ரூபம், பாம்பு ரூபம், இப்படி ரூபங்களை செய்து வழிபடுறாங்களே, அவங்க தான் துன்மார்க்கர். அந்த துன்மார்க்கரை, அவர்களுடைய சந்ததியை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். நான் எரிச்சல் உள்ள தேவன்னு சொல்றார். துன்மார்க்கனுடைய வாழ்வு என்ன செய்யப்படும்? லாஸ்டில் சபிக்கப்படும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும்? சபிக்கப்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தா 1000 தலைமுறைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கைதட்டுமா எல்லாரும்? சொல்லுங்க அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமை பார்த்து 3வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்? அல்லேலூயா சொல்லுவோமா? புதிய ஏற்பாட்டில் லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிச்சேன்னா, 16வது வசனத்தில் வாசிங்க. இதோ பாருங்க, சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய, அல்லேலூயா சொல்லுங்க, யாரை கட்டியிருந்தான் சாத்தான் 18 வருஷமா? யாரை கட்டியிருந்தான்? நம்ம யாருடைய சந்ததி? அப்போ உங்களை சாத்தான் ஏதோ ஒரு வியாதியின் கட்டோ, இல்லை கடன் பிரச்சனையோ, தரித்திரமோ, சாபமோ, எண்ணத்தை வச்சு அவன் எந்த கயத்தை போட்டு கட்டியிருந்தாலும், ஆபிரகாமின் குமாரத்திகளாகிய உங்களை, ஆபிரகாமின் குமாரர்களாகிய உங்களை ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமா நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாய் வந்த உங்களை எந்த கட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஓய்வு நாளிலே உங்களை கட்டவிழ்க்க தேவன் வல்லவராயிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை,
அது விசுவாச மார்க்கத்தாரை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? அப்போ லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்றாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? நம்ம ஆபிரகாமின் சந்ததிகளாக இருந்தா தேவன் நம்மளை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? அப்ப நம்மளை தேவன் பாருங்க, 3வது ஆபிரகாம் வந்து சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். 4வது பார்ப்போமா? 4வது பாயிண்ட் போமா? 4வது பாயிண்ட். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒரு தம்பி எனக்கு எதிர்க்க உட்காந்து பைபிள் அப்படியே பார்த்துக்கிட்டே கையை கட்டிக்கிட்டு, அல்லேலூயா. சரி, கவனிங்க. மற்றவர்களை சொல்லுங்க ஆசீர்வதியுங்கள். 4வது பாயிண்ட் என்ன? மற்றவர்களை நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஒன்னை சபிப்பவனை, சபிப்பவர்கள் எழுதப்பட்டிருக்கான், சபிப்பவன் எழுதப்பட்டிருக்கான். சபிப்பவனை நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன். அதுவும் சாத்தானா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள எப்படி சபிப்பாராம்? சபி 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 சபின்னு சபிப்பாராம். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? படிங்க. ஆதியாகமம் 12:3 படிங்க. 12:3 வாசிங்க. ஆசீர்வதிப்பேன். ஆமென். எவ்வளோ வரியாப்பா. இப்போ பாருங்க, நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம இங்கே பாருங்க, சொல்லுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆமாம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். தீமைக்கு தீமையவும். இங்கே பாருங்க, ஒருத்தர் தீமை செஞ்சுட்டான்னா நம்ம தீமை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தர் நம்மளை உதாசீனப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. தீமைக்கு தீமையும், ஐயா கவனி எல்லாரும், தீமைக்கு தீமையவும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக கவனிங்க, நீங்கள் நானும், தம்பி கவனிங்க, அம்மா கவனிங்க. ஒரு சில பேரெல்லாம் முக்காடே போடாமல் ஹார்டாக உட்காந்துருக்கு. பிள்ளையோடு விளாண்டுக்கிட்டு முக்காடே போடாமல் தலையை மொட்டைத்தலை மாதிரி வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. தேவதூதன் வந்தான்னா போட்டு மண்டையில் விட்டு டக்குன்னு போட்டு கொட்டிடுவேன். என்ன? ஆமாம், இப்போ நல்லா இருக்கு. உங்களை கவனிக்கலையே நினைக்காது. கூட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டா உங்கள் தலை வெளியே தெரியுதுல்ல. அல்லேலூயா. இங்கே பாருங்க, முக்காடு அப்படி போகுது, வெளியே போகுது. ஆமாம், சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யாமல், அடுத்தது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஆசீர்வதி. மனதார சபை மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஆசீர்வதி. பாருங்க முகத்தை ப்ளீஸ் பாருங்க. நல்லா பார்த்து அவங்கள என்ன செய்யுங்க? மனதார ஆசீர்வதி. பெணோ வா, வாடி வா 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 வா.
ஆமாம், அப்படி சொல்லக்கூடாது. வாடி மருமகளே, வாடா மருமகன்னு என்ன செய்யக்கூடாது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால், முகத்தை பார்த்து சொல்லுங்க ஒருத்தருக்கு, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறபடினால, ஆமாம், ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் நோ 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 சபிக்கக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, நோ 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 சபிக்கவே. அல்லேலூயா. இப்படி வந்துச்சுன்னா வலதுகையை வச்சு ஒரே போட்டு வாயில் என்ன செஞ்சிடணும், இல்லை விட்டால் மசாலையை அள்ளி வாயில் அரைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். என்னாகமம் 23ஆம் அதிகாரம், ஆமாம், 20வது வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒருத்தங்க ஆசீர்வாதமா இருந்தா நம்ம கருவக்கூடாது. நம்ம பாஷையில் கருவக்கூடாது. ஆசீர்வதிக்க அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கட்டளை பெற்றிருக்கிறான். கவனிங்க, யாரையும் நீங்களோ நானோ, உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சந்ததிகளோ கணவரோ மனைவியோ யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. பிழையாம் சொல்கிறான், பிழையாம் சபிக்க வந்தவன் தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்காக காசு வாங்கி கூலி பொருத்தி கொண்டு அந்த ஜனங்களை சபிக்க வந்தவன். ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் சபிச்சீனா கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டார். போங்க, என்ன சொல்றார் ஆண்டவர், கொன்னே போடுவோம். உன்னை உருவிய பட்டயத்தோடு தேவதூதன் நின்றான் எதிரக்க பிழையாமுக்கு முன்பாக. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிழையாம் சொல்றான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அதை யார் தடுக்க முடியும்னு கேட்குறேன். கர்த்தரே அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க சொல்லிட்டாரு, நான் எப்படி அதை தடுக்க முடியும்? சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்க சொல்லிட்டாரு, நான் யார் தடுக்கிறதுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க, கையை கட்டாதீங்க. அவரே சொல்லிட்டார், தாயின் கற்பத்தில் உருவாக்குனவரே சொல்லிட்டார், நான் யார் தடுக்கிறதுக்கு? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரில் எழுதும்போது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. புரியுதா? இப்போ கணவர் குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா அப்படியே திரும்பி மண்ணு விடுனா மண் அள்ளி பேதியில் போவான், கொள்ளையில் போவான். உனக்கு வாக்கப்பட்டதுக்கு பனைமரத்துக்கு வாக்கப்பட்டிருக்கலாம்டா. தண்ணி அடிச்சுட்டு வந்தா, வாங்க ராசா வாங்க, மீன் கிடைக்கல, உங்களுக்கு கருவாடை பொரிச்சு வச்சிருக்கிறேன், மூக்க நீட்டி சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதித்தினா எப்பேற்பட்ட முட்டாளும் மனம் திரும்பிடுவான். அடி முட்டாள், ஆள் முட்டாள் மனம் திரும்பிடுவான். நம்ம மனைவி நம்மளை ஓட ஓட விட்டு விரட்டுவா. இப்போ பாருங்க, இவ்வளவு அருமையாக சாப்பாடு கொடுத்து நல்ல கருவாட்டை பொரித்து மீனை பொரிச்சு, இனிமே தண்ணி அடிக்க கூடாது, சிகரெட் அடிக்க கூடாது, நாய் பேய் கூட இனிமே அப்படி செய்யாது. நீங்கள் அப்படி செய்யாதி. முழங்கால் போடுவோமா எல்லாரும்? அல்லேலூயா. முழங்கால் படிடுவேன். பைபிளை மடக்கி வச்சுட்டு முழங்கால் போடுங்கம்மா. பைபிளை மடக்கி கீழே வச்சுட்டு ஆமென் முழங்கால் படிட்டு சொல்லுங்க,
நம்ம அப்பா நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க? ஆபிரகாமை என்ன சொன்னாரு? நான் சொல்லுங்க, நான் உன்னை சரி, உங்களை பார்த்து சொல்றாரு. சொல்லுங்க, உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கலங்கி நின்றேன் எந்தன் கண்ணீர் துடைத்து, கரம் பிடித்து என்னை நடத்தி செல்வீர். கலங்கி நின்றேன் எந்தன் கண்ணீர் துடைத்து, கரம் பிடித்து என்னை நடத்தி செல்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதியோ எந்த நேச கர்த்தரே, ஆனந்தமாய் நான் உம்மை பாடி துதிப்பேன். பாடுங்க, நல்லா தண்ணியை துப்பிட்டு விடுதலையோடு. ஹல்லேலூயா. ரபா கபா திமானா மரகபா ரமாலா கந்துரா பௌதா ரபா 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 ரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயை போல என்னை சுமந்து செல்வி, தந்தையை போல என்னை நடத்தி செல்வி. இயேசுவின் நாமத்தினாலே ஜனத்தின் மேல் இருக்கிற எல்லா சாபத்தின் வஸ்திரங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் எழுந்திருப்பா, எழுந்திருப்பா, எழுந்திருப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் ஆபிரகாம். இரண்டாவது நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. மூன்றாவதாக உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிற தேவன். திரளான ஜனங்களுக்கு நம்மளை சொல்லுங்க, இப்படி கையை நல்லா விரிச்சு சொல்லுங்க. யாருக்கு சுழுக்கல இல்லை, நல்லா சொல்லுங்க. வாலிப தம்பி சொல்லுங்க, இப்படி நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரளான ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் கையை ஒசத்தி கைதறி சொல்லுங்க, ஆசீர்வாதமா. ஓ ரபா 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 ஓரி மக்கரபலபர. கையை ஒசத்தி ஆண்டவரை துதிப்போம், துதிப்போம். நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. என் ஜனங்கள் ஜனங்களுக்கு முன்பாக, ஜாதியார்களுக்கு முன்பாக, சமுதாயத்துக்கு முன்பாக, குலங்கோத்திரத்துக்கு முன்பாக ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம், ஆமை உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம் பெருகட்டு இயேசுவின் நாமத்தினால. சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவி ஆத்மாவுக்கு சரீரத்துக்குள்ள ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நோய்களை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சாப பிசாசிய ஜனத்தை விட்டு ஓடுவதாக.